வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இந்த ஒரு இனிய வேலையில உங்களை சந்திக்கக்கூடியதுல ஒரு பெரிய வாய்ப்பு. அதுக்கு சரி. நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி, எஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி அதோடைய ஃபவுண்டர் நீங்க. உங்களை பத்தி எங்களுக்கு நல்ல தகவல்களை எல்லாம் சொல்லுங்களேன். ஓகே சார். என் பேர் வந்து எஸ் அன்புயாழினி. நான் பிஇ எம்டெக் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து என்டர் ஆனேன். என்னோட அப்பா வந்து ரிட்டையர்ட் டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார். ஸோ நானுமே இந்த ஃபீல்டுக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் ஃபர்தராக என்னால் கோப் அப் பண்ண முடியல. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் படிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது ஆஸ் எ உமனாக என்னை வெளில விட ரொம்ப யோசிச்சாங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்குலாம் விட யோசிச்சாங்க. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஈவன் தோ ஐ ஹேவன்ட் ஒன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இதை நான் வந்து மக்களுக்கு கைட் பண்ணணும். நான் பட்ட கஷ்டம் வந்து வேற யாரும் படக்கூடாது. சென்னை, கோயம்புத்தூர்ல தான் கிடைக்கும் அப்படின்றது இல்லாம இங்கேயுமே வந்து மெயின்ஸ் லெவல் கோச்சிங், ப்ரிலிம்ஸ் லெவல் கோச்சிங்லாம் போய் ஸோ எல்லாரும் அரசு அதிகாரி ஆக முடியும் அப்படின்ற ஒரு இதை நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 2016 எஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி உருவாக்கணும். இப்போ நான் ஐஏஎஸ் இருந்தா நான் மட்டும் தான் ஆயிருப்பேன். பட் இப்போ என்னால் பல அதிகாரிகளை உருவாக்க முடியுது. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல நேர்மையான அதிகாரிகளை என்னால் உருவாக்க முடியுது. அதுவும் சொந்த ஊர்லேயே உருவாக்க முடியுது. பெண்களை பாதுகாப்பா சொந்த ஊர்லேயே படிச்சு அதிகாரி ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்படுத்த முடியும். ஸோ மெயின் இன்டென்ஷன் வந்து சொந்த ஊர்லேயே படிச்சு அரசு அதிகாரியா ஆகலாம். நிச்சயமா அதற்கான வழிமுறைகள், அதற்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க சரியா சொன்னீங்க. அதாவது நான் படிச்சிருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தா நான் மட்டும்தான் அப்படியே தொழிலில் போயிருப்பீங்க. இன்னைக்கு அதனுடைய வெற்றியை இழந்தால் கூட பல வெற்றிகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. பல பெண்கள் மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கக்கூடிய பல மாணவர்களும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அதனால என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் இந்த எஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி வளரணும். நிறைய அரசாங்க வேலைவாய்ப்புகள் செய்யக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் உருவாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். அடுத்ததாக நம்ம புதக்குடி எஜுகேஷன் அகாடமி இதோடு இணைந்து 2023 நம்ம தொடர்ந்து பயணித்துக்கிட்டு இருக்கோம். இப்போ புதக்குடி எஜுகேஷன் அகாடமியோட இணைந்து செயல்படுறத உங்களுடைய எப்படி இருக்குது? அதனுடைய இங்கே நடக்கிறது போலயே நம்ம ஊர்லேயும் அங்கே உள்ள மக்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? மாணவ மாணவிகள்லாம் வர்றாங்களா படிக்கணும்னு சொல்லி? கண்டிப்பாக சார். மாணவிகள் ஆர்வமாக வராங்க. கொஞ்சம் டெப்த் ஆஃப் நாலேஜ், நம்மளோட மெயின் ஃபோக்கஸே கான்செப்ஷுவல் பேஸ்ட் லேர்னிங் தான். எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி தான் எக்ஸாமுக்கு ட்ரைன் பண்ணுறோம். ஸோ அப்போ அதனால அதுலேருந்து வெளில வந்து, அதாவது இப்போ புதக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள்லாம் வந்து வேலைவாய்ப்பு போகணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. பசங்களுமே இந்த பேட்சில் வந்து இருக்காங்க. ஸோ 2-3 பேர் வேலைக்கு போய் அவங்க அடையிற பயனை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அருமை அருமை. அதாவது நீங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்து இந்த இஸ்ரத் பேகம் அப்படிங்கிற ஒரு சகோதரி வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன வேலை பார்க்க போனாங்க? அவங்க வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு சார். ஸோ அவங்க வந்து அதாவது ஒர்க் லோட் இல்லாத 10 to 5 ஜாப் மாதிரி தான் அவங்களோட ஜாப். ஸோ அவங்களுக்கு ஒரு இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. அதுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயணிச்சாங்க. அதுதான் வெற்றி இப்போ நமக்கு. அதற்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான வகுப்புகளை புதக்குடி எஜுகேஷன் அகாடமியில் கொடுக்குறோம் இப்போ மாணவர்களுக்கு? நம்ம புதக்குடி எஜுகேஷன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 to 2A இதுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு சார். ஸோ இப்போ நம்ம வந்து முதல் நிலை தேர்வில் வந்து தேர்ச்சி அடைகிறவங்க வந்து குரூப் 2TA கண்டினியூ பண்ணலாம். இப்போ குரூப் 4 மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரே நிலை தேர்வு தான். இப்போ வர ஜூலை 12ஆம் தேதி அவங்க வந்து எக்ஸாம் வந்து எழுத போறாங்க. அப்போ அந்த குரூப் 4 நம்ம கொடுக்குறோம், குரூப் 2 கொடுக்குறோம். இப்போ குரூப் 4ல பண்றவங்க என்ன மாதிரி வேலைகள் அவங்களால கிடைக்கும்? ஆமா, ஒரு ப்ரெஷரே இல்லாம 10ல இருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குற ஒரு வேலை தான் சார் இது. 4 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 8th பே கமிஷன் வேற வரப்போகுது. அதனால பேக்கேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா அதிகமாகும். அதுவும் பெண்களுக்கு வந்து நல்ல ஹையஸ்ட் ஸ்கோரரா இருந்தாங்க அப்படின்னா சொந்த ஊர்லயே அவங்க வந்து ஆப் பண்ணிக்கலாம். சொந்த ஊர்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வீக்லயே அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்துரும். அப்போ அவங்க ஊர்லயே என்ன பண்ணிக்கலாம்? என்ன மாதிரி வேலை அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் இதுல ஹையஸ்ட் போஸ்ட் பிஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு கிராமத்துக்கே அதிகாரியா இருக்கலாம். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அதுக்கு மேலதான் அசிஸ்டன்ட், அதுக்கு மேல. சோ அப்ப அந்த ஜூனியருக்கு அசிஸ்டன்ட் கேடர்ல இவங்க எல்லாரும் ஃபில் அப் ஆவாங்க. இப்போ ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்டா அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள எப்படி பதவி உயர்வு இருக்கும்? ஒரு 7 to 8 வருஷத்துல அவங்களுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் ஆவாங்க. அது அடுத்தடுத்த கேடர் போவாங்க. ஸோ ரிட்டையர் ஆகும்போது குரூப் 2 கேடர்ல ரிட்டையர் ஆவாங்க.
அப்போ இப்ப நான் அடுத்த பதவிக்கு போகணும்னா இன்னும் தேர்வு எழுத முடியுமா? ஆமா. TNPSC? இப்ப நீங்க குரூப் 4 எழுதுனீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டா போவீங்க. குரூப் 2 எழுதுனீங்கன்னா அசிஸ்டன்ட்டா போவீங்க. இதே குரூப் 1 எழுதுனீங்கன்னா இவங்களுக்குலாம் மேல உள்ள ஆபீசரா போவீங்க. குரூப் 1 தேர்வு நான் எழுதுனா ஆமா. அடுத்த நிலைக்கு ஆமா. அப்போ நான் தொடர்ந்து வேலையும் அது பார்த்துக்கலாம். கன்ஃபர்ட் ஐஏஎஸ். குரூப் 1 டெபுட்டி கலெக்டர் கேடர். Deputy அவங்க collector. ரிட்டயர் ஆகும்போது கலெக்டரா ரிட்டயர் ஆவாங்க. ஆ, இப்போ குரூப் 4ல போறாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டா அப்படின்னா அவங்க ரிட்டயர் ஆகிறதுக்குள்ள குரூப் 2 போஸ்டிங் போயிடுவாங்க. இப்போ குரூப் 2ல போறாங்கன்னா ரிட்டயர் ஆகும்போது குரூப் 1 போஸ்டிங்ல ரிட்டயர் ஆவாங்க. சோ 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி தான் அவங்க பேக்கேஜ் இருக்கும். அப்போ நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிச்சுட்டே இருக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இதுல எழுதிடுவாங்க. 4 2 2 இப்ப கண்டினியூஸா எக்ஸாம் நடக்குதுல. ஒண்ணா எழுதி எதுல கிடைக்குதோ அதுல போயிடுவாங்க. பண்ணலாம். இல்ல நீங்க வேலை பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா போறோம். நம்ம எல்லா விதமான இந்த அரசு வேலைக்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மெயின்ஸ் வரைக்கும் கொடுக்கிறோம். இப்போ இந்த பொதுக்குடி எஜுகேஷன் அகாடமியை தாண்டி கொடிக்கால்பாளையம், திட்டச்சேரி இது வரைக்கும் இப்போ உங்களுடைய SR IAS அகாடமி போயிருக்கீங்க. ஸோ இப்போ மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு எப்படி இருக்குது? இது வந்து அவசியம் அரசாங்க வேலைகள்ல முக்கியம் அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்களா? கண்டிப்பா சார். இப்ப பொதுக்குடியில ஏற்படுத்தின அந்த விழிப்புணர்வோட விதை தான் அங்கெல்லாமே போயிருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்க போட்ட அந்த விதை தான் இப்ப எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பொதுக்குடி திட்டச்சேரியில இருந்து கொடிக்கால்பாளையம் இது மாதிரி நிறைய ஊர்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பூதமங்கலம் பேசிட்டு இருக்கு. அத்திக்கடையிலயும் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. அப்போ இதோட பெனிஃபிட்ஸும் அதிகம். இதுக்குள்ள ஒரு 10-15 பேர் வேலைக்கு போனாங்க அப்படின்னு இப்ப நீங்க டூர் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் கொடுப்பாங்க, குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. இதே நீங்க இப்ப பெண்கள் அப்படின்னா பேறுகால விடுமுறை வித் பேக்கேஜ் உண்டு. 2 குழந்தை வரைக்குமே உண்டு. இது இல்லாம ஹவுசிங் லோன் இருக்கு. இப்ப இந்த பட்ஜெட் அப்பயுமே கேள்வி நேரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா பழைய பென்ஷன் ஸ்கீம் வரும்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப நீங்க ரிட்டையர் ஆகும்போது 2 லட்சம் சேலரி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமா உங்களுக்கு வரும். நீங்க இறக்குற வரைக்கும் அப்படி நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களோட பெட்டர் ஹாஃப்க்கு அந்த மாதிரி எல்லாம் வரும். சோ அந்த ஸ்கீம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. மேபி அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் வட்டாரங்கள்ல இப்போ அப்ப நம்முடைய வெற்றி தானே அவங்களை எல்லா இடத்துக்கும் பார்த்துட்டு சிறப்பா செய்யறாங்க. இந்த SR IAS அகாடமியும் பொதுக்குடி எஜுகேஷன் அகாடமியும் சேர்ந்து இணைந்து செயல்படுறாங்கிற மக்களுக்கு போய் சேர்ந்ததுனாலதான் இப்ப மத்த இடங்கள்ல நம்மளை கூப்பிடுறாங்க. அருமையா சொன்னீங்க. இப்ப எனக்கு என்ன சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னா, வருத்தங்கிறத விட இது இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் விருப்பப்படுறது, எங்க போனாலும் இந்த வகுப்புகள் எல்லாம் 80-90% பெண்கள் தான் படிக்கிறாங்க. இந்த மாணவர்கள் இல்ல வேலை தேடக்கூடியவர்கள் படிச்சு முடிச்சுட்டு கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு வேணும்னு தேடிட்டு இருக்கவங்க ஏன் இந்த போன்ற அரசாங்க வேலைகளுக்கு அவங்க முயற்சி செய்யக்கூடாது? என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க பசங்க. சோ பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இது இல்ல. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஓகே நான் இந்த ஏஜ்ல தான் மேரேஜ் பண்ண போறேன் அது வரைக்கும். ஆனா பையனை மேபி ப்ரெஷரைஸ் பண்றாங்களோன்னு தோணுது. நீ அடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அக்கா தங்கச்சில இருந்த அந்த கமிட்மெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஃபாரின் போனா இன்னும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பட் அதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி இதுல இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஐடி செக்டர்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மேபி என்ன எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணாலுமே எப்ப வேணாலும் உங்களை வேலையை விட்டு தூக்கிடலாம். ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருது. நீங்க சம்பாரிச்சதெல்லாம் அதுல செலவு பண்ண போறீங்க. சோ அப்போ இந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஜாப், ஒரு ப்ரெஷரைஸ் இல்லாத நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனையோ ப்ரெஷரோ பெருசா எதுவும் இருக்க வாய்ப்பு இல்ல. சோ அப்ப ஹெல்த்தும் கெட்டு போறது இல்ல, ஜாப் செக்யூரிட்டி இங்க இருக்க போது. மாசம் பிறந்தா இப்ப கொரோனா பீரியட்ல கூட 30ஆம் தேதி சேலரி யாரு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அரசு அதிகாரிகளுக்கு ஆயிடுச்சு. சோ அப்ப எதுனாலும் கரெக்டா இவங்களுக்கு பேக்கேஜ் வந்துரும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட அகவல் இப்படி ஏத்திருக்காங்க. சோ அப்ப ஓய்வூதியர்களானா கூட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப நியூ பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ அதே அளவுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அப்போ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு டில் எண்ட் ஆஃப் த லைஃப் உங்களுக்கு இருக்கு. அருமை சரியா சொன்னீங்க. இப்போ இந்த மாணவர்கள் இது மாதிரி வேலை தேடக்கூடியவர்கள் நிச்சயமா நம்ம இதில் சேர்ந்து படித்து ஒரு நல்ல தேர்வு எழுதிட்டு வேணும்னா அவங்க இந்த அரசு வேலைக்கு போகலாம். இல்லைன்னா வெளிநாடு தான் போறதுனால எப்போ வேணாலும் அவங்க போறவங்களும் போகலாம். அதனால எந்த இதுவும் இல்லை. ஆனால் அதை விட நிறைய வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறத விட இங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதற்காக வெளிநாட்டில் போய் கடுமையாக சம்பாரிச்சு மறுபடியும் நோய்க்காக செலவு பண்றதை விட இங்க ஒரு நல்ல விதமா சம்பாரிச்சு ஆரோக்கியமா இருக்கலாம், ஃபேமிலியோட இருக்கலாம், குடும்பத்தோட இருக்கலாம். அருமை ரொம்ப சரியா சொன்னீங்க.
இது நிச்சயமா மக்களுக்கு போயும் அதை யோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அரசு அதிகாரிகளாக போற உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீடியத்துல படிச்ச 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. கடைசி பட்ஜெட்ல 40% இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அரசாணை வரல. அது இல்லாம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இடஒதுக்கீடு உண்டு. தமிழகம் தான் அதிகமான இடஒதுக்கீடு தராங்க. 69% இடஒதுக்கீடு தராங்க. சரிங்களா? ஸோ அதனால இதுல ஓசி கேட்டகரியில 31% வந்து ஓப்பன் டு ஆல். இது இல்லாம பிசிஎம்ல வந்து 3.5% வந்து எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறாங்க. அது இல்லாம எஸ்டிக்கு 1%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, பிசிக்கு வந்து 26.5%. இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே இதுல வந்து ரிசர்வேஷன் உண்டு. இன்னொன்னு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இன்னும் கிடையாது. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான். 4 ஆப்ஷன்ல ஒண்ணு நீங்க டிக் பண்ணா போதும். சரிங்களா? சோ ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. பென்ஷனுமே வந்து இப்ப இருக்கிற நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்கம் தென்னரசு அவர்கள். சோ இது இல்லாம இப்போ நம்மளோட ஜூன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஜூன்ல வந்து குரூப் 1 எக்ஸாம் இருக்கு. ஜூலை வந்து 12ஆம் தேதி வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல வந்து குரூப் 2 எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மே அப்படின்றனால 3rd இயர் முடிக்கிறவங்க யார் வேணாலும் என்ன பண்ணுங்க, இதில் ஜாயின் பண்ணீங்க. ஆல்ரெடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் சாட்டர்டே சண்டே பேட்ச் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணி அரசு அதிகாரியா மாறுங்க. நன்றி. அதுதான் நம்முடைய நோக்கம். அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா நம்ம கிட்ட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் நிறைய செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் முதல்ல நம்ம அதுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்கோம். நிறைய விடயங்களை இருக்குது. தமிழக அரசாங்கம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது நம்ம கையில தான் இருக்கு. வெற்றி பெறுவது, அதற்கான பயனை அனுபவிப்பது, இதெல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்தினா அகாடமிகளோடு இணைந்து நீங்க நிச்சயமா வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிறைவு செய்கிறோம். இதாவது நான் எடிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நன்றி, வணக்கம். நன்றி.